அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக மக்களாகிய எல்லோரும் கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சார பிரிவு சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜயாக மாறுகிறார். ஒரு மிகப்பெரிய பல அரசியல் கட்சிகளுடைய கருத்து கணிப்புகள், பல சிந்தனைகள், இந்த தேர்தல் என்பது ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த வெற்றியை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கூட மனமாற உங்களுக்கு அளித்த வாக்குகளின் மீது நாங்கள் மதிப்போடு நடந்து கொள்கிறோம். என்ன காரணம்னா, ஒவ்வொரு வாக்குகளும் சாதி பார்க்காமல், பணம் பார்க்காமல், பாகுபாடு பார்க்காமல், இந்த ஊர்ல இந்த பெரிய மனுஷன் தான் இவ்வளவு காலம் இருக்க முடியும், இவன் தான் காலகாலத்துக்கு அமைச்சர், இவன் குடும்பம் தான் வாரிசு தான் காலகாலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அரசியல் ஆதிக்கத்தன்மையை நீக்கி இருக்கக்கூடிய வாக்குகள். நான் ஒன்றும் இது சாதாரண வாக்குகளாக பார்க்கல. ஏன்னா ஒரு எளிய குடும்பத்திலிருந்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற ஒரு ஆட்களுக்கெல்லாம் இந்த பணம் கொடுத்தாலும் தோல்வி பெறுவோம், பணம் ஒரு பெரிய முடிவு கிடையாது, சாதி பெரிய முடிவு கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுகளை தமிழக மக்களாகிய வாக்காளர்கள் நடிகர் விஜய், முதல்வர் விஜய் அவர்களுக்கு கொடுத்ததன் மூலமாக மாறி இருக்குது. ஆனா இவ்வளோ பெரிய லவ், இவ்வளோ பெரிய காதலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மக்கள். இப்ப விஜய் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு திருப்பி என்ன செய்ய போறாரு? பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சார பிரிவு சார்பாக ஒரு கோரிக்கை. நீங்க மற்ற கட்சிகளை போல நீங்கள் கொடுக்கக்கூடிய இலவசங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்செல்லாம் யாரும் உங்களுக்கு ஓட்டு போடல. அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாடு இருக்கக்கூடிய, இன்னைக்கு தமிழகம் இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சுமைகளுக்கு, கடந்த திமுக வாங்கி வச்சிருக்க கடனுக்கு, அவர்கள் செய்திருக்க ஊழலுக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய இலவசங்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் தமிழக மக்கள் மீது கடுமையான கடன் சுமை தான் ஏறும். ஆனால் நீங்கள் இலவசங்கள் மீது கவனம் செலுத்தாமல் தமிழக மக்களுக்கு உங்களுக்காக இவ்வளவு பெரிய வாக்குகளையும் அங்கீகாரத்தையும் அன்பையும் காதலையும் அள்ளி கொடுத்த இந்த தமிழக பெண்கள், புதிய வாக்காளர்கள் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், மூத்த வாக்காளர்கள் கூட உங்களுக்காக வாக்களிச்சிருக்காங்க. இந்த வாக்காளர்களுக்காக நீங்கள் தமிழகத்தில் போடக்கூடிய முதல் கையெழுத்து முழு மதுவிலக்காக இருக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சார பிரிவு சார்பான ஒரு கோரிக்கை. ஏன்னா இதை நீங்களே இவ்வளவு பெரிய அதிகாரத்தை மக்கள் உங்களுக்கு இலவசமா கொடுத்து, இவ்வளோ பெரிய பணம் அதிகாரத்திற்கு மத்தியில வாக்குகள்ல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சின்ன சிறு ஒரு புதிய இளம் தலைமுறையை தமிழக அரசியலுக்கு நீங்க காட்டியிருக்கீங்க. நான் உண்மையிலே மகிழ்ச்சி பெறுகிறேன். ஏன்னா உங்களுடைய வேட்பாளர்கள், பெரும்பாலான வேட்பாளர்கள் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், ரொம்ப 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 சின்ன சின்ன ஆட்களை எல்லாம் நீங்க சட்டமன்றம் அமைச்சிருக்கீங்க. இந்த மேஜிக் இது அரசியல் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் செய்து வரக்கூடிய ஒரு வேலை. அது உங்களுக்கே யதார்த்தம் தெரியும். இன்னைக்கு கூட வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா சாதாரண வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாம் கூட அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். எங்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்திய அளவில் இது எப்போதுமே எளிய மக்களை வேட்பாளராக போவது என்பது இயல்பு. ஆனா அது தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு ஒத்துவருமா என்கிற அச்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கே கூட இருந்துச்சு. தமிழ்நாட்டில் எப்படிலாம் பின்புலம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும், இப்படிலாம் பணம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும் கூட நாங்களே கூட நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்கள் எண்ணங்களுக்கு கூட தமிழ்நாடு மக்கள் சம்பட்டி அடி அடிக்கிற மாதிரி விசிலுக்கு எல்லாரும் ஊதி இருக்கிறாங்க. இந்த வெற்றிக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். முழு மது விலக்கை முதல் கையெழுத்தாக அறிவியுங்கள். எப்படியும் 2 வாரம் நீங்க டைம் கேட்டிருக்கீங்க. நிச்சயமா ஆட்சி நீங்க அமைச்சிருவீங்க, முழுமையான ஆட்சி அமைப்பீர்கள், மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா எடுத்த உடனேயே ஒரு கட்சியையோ ஒரு தலைவரையோ குறை சொல்லக்கூடிய நிலையில் நாங்க இல்லை. எல்லாருமே ஆளட்டும். 6 மாத காலங்கள், 1 வருட காலங்கள் உங்களுடைய செயல்முறைகளை நாங்க பாக்குறோம். ஆனா நீங்க முதல் கையெழுத்தா ஏதோ மற்றவர்கள் போல இலவசத்தை மட்டும் எழுதி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு இந்த ஓட்டு போடல. மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை, தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் தான் அப்பா கிட்டையும் தான் மாமா கிட்டையும் விசிலுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கோம். அது தேர்தல் தெரியாது. அதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நடிகர் விஜய் என்கிற ஒரு ஒற்றை மனிதனை, அந்த மனிதனை ஒரு பச்சை குழந்தைங்க கூட ஓட்டு வாங்கி கொடுத்துருக்குன்னா அந்த தலைமுறைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த யதார்த்தத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த முதல் கையெழுத்து மதுவிலக்கு நீங்க போடலைன்னா எந்த கட்சிகளாலும் அது சாத்தியம் கிடையாது. நீங்க இலவசங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தமிழ்நாடு முழுவதும் கூட இதை நீங்க செய்யாட்டினா கூட 1 கோடி பெண்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி இதை நாங்கள் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். ஆனா நீங்க முழு மதுவிலக்கு மட்டும்தான் முதல் கையெழுத்தாக இருக்கணும். ஏன்னா இதற்கு மேல இந்த தமிழ்நாடை நாசம் செய்யக்கூடிய இந்த இளைஞர்களை, இந்த பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்யக்கூடிய இந்த சாராயத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும்னு ஒரு சாதாரண ஒரு வாக்காளனா கூட நான் சிந்திக்கிறேன். நீங்களும் அதை செய்யலைன்னா திராவிட கட்சிகளால் மட்டும்தான் அதை செய்யவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா எல்லா பார் ஓனர்ஸ் எல்லாருமே கட்சிக்காரங்களாயிட்டாங்க. நீங்களும் அந்த கலாச்சாரத்தை கொண்டு வராம சாராய கடையை முதல்ல மூடினீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் காட்டிய நன்றியாகவும், உங்களுக்காக உயிர் பலி அடைந்த 41 குடும்பத்திற்கு நீங்கள் செய்த தியாகமாகவும் கூட, அவங்க செய்த தியாகத்திற்கு நீங்க கொடுத்த மதிப்பாகவும் இருக்கும் நான் நம்புறேன். நிச்சயமா நீங்கள் முதல் கையெழுத்து போடுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்ப்போட இருக்கிறோம்.
நீங்கள் ஒருவேளை அதை அமலுக்கு கொண்டு வராவிட்டாலும் தொடர்ந்து இதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடும். களத்தில் நாங்கள் போராடி இதை உங்ககிட்ட இருந்து இந்த கையெழுத்தை பெறாமல் நாங்கள் ஓய மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்கு. ஒவ்வொரு பெண்களும் நினைச்சிருக்காங்க விஜய் வந்தா தமிழ்நாடு மாறும்னு. தயவு செய்து அந்த பெண்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றம் தருவீங்கன்னு நம்புறோம். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றி. பார்க்கலாம் விஜய் சாருடைய அரசியல் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து நாம கவனிப்போம். பாரத் மாதா கி ஜெய்.